என்னோட சின்ன தயக்கத்த தூக்கி போட்டேங்க. அதனால எனக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கிடைச்சு. என்ன நடந்ததுன்னா நேத்து ராத்திரி நான் கிரில்ன்றது ஒரு கடையில பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போனேங்க. வீட்டுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியுது, அந்த கிரில் சுத்தமா வேகவே இல்ல. ஒரே அந்த சிக்கனோட ஸ்கின்னா இருந்துச்சு. எனக்கு பார்த்தோனே செம்ம காண்டாயிருச்சு. சரி, இப்போ இந்த கிரில்ல போய் இந்த மாரி ஆயிடுச்சு. அவங்ககிட்ட சொல்லாமா? வேணாவா? சொன்னா என்ன பண்ணுவாங்க? சரி, ரூ. 110 போனா போது. இப்படி எல்லாமே யோசிச்சுட்டு இருந்தேங்க. ஆனா டக்குன்னு என்ன பண்ணா அதெல்லாம் முடியாது. ரூ. 110 குடுத்து வாங்கியிருக்கேன். இப்ப நான் போய் சொன்னேன்னா இன்னொரு வாட்டி அந்த தப்பு நடக்காம இருக்கும். வேற யாருக்கும் அந்த மாரி பண்ணாம இருப்பாங்களா? அட்லீஸ்ட் அவங்க அத பத்தி தெரிஞ்சுக்கணும். எனக்கு காசு போனாலும் போது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த கடைக்கு போயிட்டு, இந்த மாரி பாருங்க அப்படின்னு சொல்லி நான் ஆக்சுவலா வீடியோ கூட எடுத்து வச்சிருந்தேன். இங்க பாருங்க, இந்த மாரி வேகவே இல்ல கிரில் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு, "ஐயோ! சாரிங்க, தெரியாம நடந்துருச்சுங்க. நான் உங்களுக்கு காசு ரிட்டர்ன் பண்ணிடுறேன்" அப்படின்ற மாரி சொன்னாங்க. "இல்ல, இல்லங்க, காசெல்லாம் எனக்கு வேணாம். நான் எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 30 தரேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 30 போட்டுட்டு பிரியாணின்றது நான் பார்சல் வாங்கின்னு வந்துருவேன்." நான் சின்னதா தயக்கப்பட்டு போனா போதும் அப்படின்ட்டு நான் என்னோட பணம் ரூ. 100 லாஸா தான் போயிருக்கும். அப்படி இல்லாம நான் போய் பேசுனதால தான் பார்த்தீங்கன்னா, அந்த பணம் கிடைச்சது. நான் அதுக்கு பதிலா வேற ஒரு பொருள வாங்கிட்டேன். இந்த மாரி தான் நெறைய பேர் இருப்பீங்க. சின்னதா தயக்கப்பட்டுட்டு சரி வேணாம், வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுலாம் இருப்பீங்க. நெறைய பேர் காசு குடுத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா சாம்பார் கேக்க பார்த்தீங்கன்னா, கூச்சப்பட்டுட்டு வெறும் இட்லி சாப்பிட்டு போறவங்களா இருப்பீங்க. கண்டிப்பா அந்த ஆட்கள்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த முறை அந்த மாரி பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம காசு குடுத்து ஒரு பொருள் வாங்குறோம், ஒண்ணு சாப்பிடுறோம்ன்ற பட்சத்துல நமக்கான உரிமைய நம்ம தான் கேட்டு வாங்கணும். முடிஞ்ச அளவுக்கு எங்கேயுமே தயக்கப்படாதீங்க. உண்மை உங்க பக்கம் இருந்து, நேர்மை உங்க பக்கம் இருந்துன்னா, கண்டிப்பா போய் கேளுங்க. நல்ல விஷயமே நடக்கும்.